வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான். எத்தனையோ விதமாக சட்னி செஞ்சுருக்கோம், ஆனால் இது வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி சட்னி ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த தண்ணி சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறம் மாறட்டும். லேசாக வதங்கி கொடுத்தா போதும். இது வதங்கிறதுனால உங்களுக்கு காரம் அதிகமாக தெரியாது. இதில் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை அதை இப்போ நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. அதிகமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அதிகமாக வதங்குச்சுன்னா இனிப்பு சுவை கொடுத்துடும். அதனால் ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பிங்கிஷாக வந்த உடனே எடுத்துட்டா போதும். கொஞ்சம் கலர் மாறின உடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க. இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு போதும், இதுக்கு மேலே நம்ம வதக்கணும்னு அவசியமே இல்லை. அது அப்படியே ஆறட்டும். ஆறின உடனே அந்த கலவையை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிடுங்க. அரைச்சி பேஸ்ட் வந்து பாருங்கள் இப்படி இருக்குது. கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள், சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் லேசாக கலர் மாறட்டும். லேசாக செவக்கிற மாதிரி இருக்கிறப்ப இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சட்னி, அது தூக்கி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி, நல்லா கொஞ்சம் தாராளமாகவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொதிக்க தேவை கிடையாது. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான தண்ணி சட்னி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் இல்லாமல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நல்லா சுட சுட இட்லியில் நல்லா குழச்சி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.